ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ஒரு ப்ளவுஸ் டிசைனை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பேக் பார்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வளைவாக 2 கட்டு வந்து டிசைன் வர மாதிரி இங்கே பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் சாக்கில் வரைஞ்சி காட்டுறேன். இந்த வளைவில் தான் இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இங்கே மேலே வந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் வரைஞ்சி காட்டுறேன். இந்த 2 சைடும் நெக்கில் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை டார்க்காக வரைஞ்சிட்டு நாம் அந்த சைடு நம்மளுக்கு அந்த பிரிண்ட் வர்றதுக்காக நம்ம 2ஆக அப்படியே மடித்து நம்ம தட்டி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த பக்கம் அந்த சிம்பிள் விழுந்துடும். இப்போ பாருங்கள், இதை நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். சாரீ பீஸை வந்து நம்ம எப்படி நம்ம தைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 2-3 இன்ச்சு அளவுக்கு வந்து நான் இதை எடுத்துருக்கிறேன். இந்த பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இந்த இருக்கிற பீஸை வந்து நம்ம லைனிங் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, நெக்கு, அந்த டிசைனை வச்சு வரைஞ்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு அதை நம்ம மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே பார்த்திங்கன்னா அப்படியே வளைச்சி விட்டுடலாம். எவ்வளோ நம்ம ப்ளவுஸுக்கு தேவையோ அவ்வளோ நம்மளுக்கு வர மாதிரி கீழே எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம வரைஞ்சி விட்டுடலாம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டிசைனும் நம்ம கட் பண்ணிடுறோம். 1.5 இன்ச்சுக்கு நம்ம வச்சா தான் 2 பக்கம் ஆஃப் போயிடுச்சுன்னா கூட நம்ம ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு நம்மளுக்கு அந்த டிசைனு அந்த பட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம இங்கே டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சென்ட்ரு இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 பை 1 அந்த கலரை வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ப்ளூ பீஸும் ரோஸ் கலரும் மாற்றி மாற்றி நான் தைக்க போகிறேன். ஒரு சின்ன சின்ன பீஸாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அந்த பாக்ஸு நம்ம வரைஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸுக்கு இடையில் வர மாதிரி இந்த பிங்க்கும் இந்த ப்ளூவும் வந்து மாறி மாறி நம்ம வைக்க போகிறோம். அந்த கைடு அளவுக்கு ஃபுல்லாக நம்ம வச்சு அதை நம்ம மணி கட்டி எடுக்க போகிறோம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இயர் தீபாவளிக்கு இது நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும். இந்த ப்ளவுஸு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தைச்சி முடிச்ச ஒன்று ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அந்த ப்ளவுஸு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த பாக்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இந்த சைடில் அந்த ப்ளூ பீஸை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, 1.5 இன்ச்சு அளவுக்கு, அதை வந்து நம்ம அந்த கார்னரில் அந்த வளைஞ்சி விட்டோம் அந்த பக்கம், அந்த கார்னரில் அப்படியே நம்ம தைச்சி எடுத்துடலாம். கேன்வாஸ் வச்சும் இதை நம்ம தைக்கலாம். கேன்வாஸ் வேணான்றவங்க அப்படியே கூட நம்ம தைச்சிடலாம். கேன்வாஸ் வச்சா இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 2 பக்கமும் சுருக்கம் இல்லாமல் அந்த பீஸு, இது சாரீ பீஸ் தான் இந்த ப்ளூவு, இது வந்து நம்ம சுருக்கம் இல்லாமல் தைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் தைச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கத்துக்கும் நான் லேஸ் கொடுக்க போகிறேன். இது பார்டர்லாம் காப்பரில் கொடுத்துருக்குறாங்க, அதனால் நான் காப்பர் லேஸ் வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இது காப்பர் லேஸ் வச்சு அந்த வளைவு பகுதியெலாம் வரும்போது நல்லா பார்த்து நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைக்கும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் தைச்சி காட்டிருக்கிறேன். இப்போ 2 பக்கமும் தைச்சி வச்சு இப்போ பாருங்கள், ப்ளவுஸு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. அந்த சாரீ பீஸில் வச்சு தைச்சிட்டு மணி சென்டரில் மணி வச்சு கட்டியிருக்கேன். நாட்டு வச்சு இப்போ பஃப் ஸ்லீவ் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.